இன்னைக்கு விப்ரோல இருந்து 3 வகையான ஜாப் வந்திருக்குங்க. அது மற்றும் அசென்சர்ல இருந்தும் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் விப்ரோல பிளேஸ் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களோ இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெடைசர் அகாடமி அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து ஒரு பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் ஐடில லோ நாலேஜ் இருக்கு இல்ல நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்கு இண்டஸ்ட்ரி டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு பண்டல் கோர்ஸா கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் விப்ரோல இருந்து அந்த ஜாபுங்க. அப்ளிகேஷன் டெட்லைன் பாத்தீங்கன்னா 15th July 2025. ஜாப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சிடிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டைபன் பார்த்தீங்கன்னா 12,400 per month. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 15,488. தேர்ட் இயர் 17,553. ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா 19,618 per month சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 10th பாஸ், 12th பாஸ், டிப்ளமோ 50%. இயர் ஆஃப் பாசிங் 2024 and 2025. யாருக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 50% எபோவ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப் ஏஜ் கேப் இஃப் எனி இஸ் அலவுட் பிட்வீன் 10th and காம்பன்சேட் ஆஃப் டிப்ளமோ. எவாலுவேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4. ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட். அதில் வந்து வெர்பல், அனாலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ், ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப். செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விப்ரோ ஒர்க் இன்டகிரேட்டர் லேர்னிங் ப்ரோக்ராம். செப்டம்பர் 30th டெட்லைன். ஜாப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சிடிசி பார்த்தீங்கன்னா 15,488. சேலரி பிரேக்கப் பார்த்தீங்கன்னா 1 to 4 years ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சேம் ஆஸ் யூஷுவல் தான். 10th 12th பாஸ், கிராஜுவேஷன் 60% வேண்டியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்ட் 1 ஆஸ் யூஷுவல் வெர்பல், அனாலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிட்டன் தாங்க. ரவுண்ட் 2 வாய்ஸ் அசஸ்மெண்ட். ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன். தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்டகிரேட்டர் லேர்னிங் ப்ரோக்ராம் ஃபார் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் தாங்க. சேலரி 12,400 தான். இது 4 years ஸ்டைஃபன்ஸ். அதை கிளியராக செக் பண்ணி பார்த்துக்குங்க. சேம் 10th 12th பாஸ், டிப்ளமோ வந்து 50% இருந்தால் போதும். பிரான்ச் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 50% எபோவ். மேக்ஸிமம் 3 years ஏஜ் கேப் ஓகே. ரவுண்ட் 4 சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 வாய்ஸ் அசஸ்மெண்ட், ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன், ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கில்லிங் ட்ரைனிங். லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா அசென்சர் இருந்தாங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு வேலைவாய்ப்பு. லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர், குருகிராம், புனே, கொல்கத்தா, நாக்பூர், இந்தூர், மும்பை அண்ட் ஜெய்ப்பூர். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மினிமம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ஆக்டிவ் பேக்லாக் சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மார்க் அசஸ்மெண்ட் இருக்குது. 10 minutes மார்க் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட் 50 minutes கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா cognitive assessment including 50 question English ability, critical thinking and problem solving, abstract reasoning சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 90 minutes சொல்லியிருக்காங்க. தேர்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட், சென்டென்ஸ் மாஸ்டரி, வொக்காபுலரி, ஃப்ளூயன்சி, ப்ரொனன்சியேஷன். ஸோ இது வந்து ஒரு ஐடி ஜாப் தான். யாருக்கெல்லாம் சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.